ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம நேத்து வெபினார்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரியே, இன்னைக்கு லலிதா ஜுவல்லரியோட லிஸ்டிங் பிரைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரூ. 70க்கும் மேல தான் லிஸ்ட் ஆச்சு. எஸ், லலிதா ஜுவல்லரி ரூ. 201 ஐபிஓட ரேட்டா இருந்தது. ஒரு லாட்டுக்கு 74 ஷேர்ஸ் வந்து லாட் தேவைன்னா லாட் பண்ணிக்கலாம். ஸோ ரூ. 14,874 ஒரு லாட்டுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ நிறைய பேர் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஐம் ஸோ ஹாப்பி பிகாஸ் நிறைய பேர் எனக்கு அலாட் ஆயிடுச்சுன்னு கேட்டிருந்தீங்க. சொல்லியிருந்தீங்க என்ன பண்ணலாம் அடுத்துன்னு. அலாட் ஆன ரேட் வந்து ஆக்சுவலி 201 அந்த ரேஞ்சுனா, இன்னைக்கு காலையில ரேட் ஓப்பன் ஆனது 265. அங்கிருந்து 274 வரைக்கும் ஹை போச்சு. அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்ட்டா அந்த ஹைக்கு நியர்லயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த 274க்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. காலையில இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, நான் நல்ல ப்ராஃபிட்ல இருக்கேன், நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாமா, நான் இப்ப வாங்கல, எனக்கு அலாட் ஆகல, இப்ப நான் வாங்கலாமான்னு கேட்டீங்க. நான் சின்னதா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னோட எக்ஸ்பிளனேஷன் நிச்சயமா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்டால டக்குன்னு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ஸ்டா பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட் நமக்கு பரிச்சயமான ஒரு நிறுவனம். நான் இந்த ஸ்டாக்கோ பத்தி, அதாவது இந்த நிறுவனத்தை பத்தி படிக்கும்போது, இந்த நிறுவனர் லலிதா ஜுவல்லரி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை எப்படி ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற அந்த ஸ்டோரியே இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் இவரே இந்த நிறுவனத்துக்கு பிராண்ட் அம்பாசிடர் ஆகி தன்னோட பிராண்டுக்கு என்ன தாண்டி வேற யார் ஷோ பண்ண முடியும்னு இவரே பிராண்ட் ஆகி ரொம்ப யூனிக்கா ஆட்ஸ் பண்ணி தன்னுடைய நிறுவனத்துக்குள்ள கஸ்டமர்ஸ் உள்ள வர்றதுக்கு முதல்ல எடுத்த உடனே செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறத பார்த்து மக்கள் பேனிக் ஆக கூடாதுன்னு சில விஷயங்கள் எல்லாமே இவர் அறிவிச்சிருந்தார். அந்த அறிவிப்பு இந்த பங்குக்கு இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவா இருந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில அதாவது லலிதா ஜுவல்லரி குள்ள போகணும், அப்படி என்னடா இருக்கு இந்த கடையில அப்படிங்கிறத மக்கள் வந்து ஆர்வமா கவனிச்சு கணக்குள்ள போற அளவுக்கு கொண்டு வந்தார். அப்புறம் சீட்டு தன்னுடைய சிட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள வரணும், இன்வெஸ்டர்ஸ் அதுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலா ஏதாவது ஒரு நல்ல ஆஃபர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவர் அடுத்தடுத்த அறிவிச்ச அறிவிப்புகள் உண்மையாவே ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலா தனக்குன்னு கஸ்டமர்ஸை இவர் ரீச் பண்ண அந்த வே வந்து ரொம்ப மார்க்கெட்டிங் ஸ்கில் நல்லா இருந்தது. லலிதா ஜுவல்லரிக்கு போனா கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கும் மற்ற கடைகள் எல்லாம் விட அப்படின்னு கஸ்டமர்ஸை தன் வசம் வந்து இழுத்தது ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது இனிஷியல் ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் இவங்களும் வந்து தன்னோட பிசினஸை கொஞ்சம் கொஞ்சமா நார்மலைஸ்டு பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. லாஸ்ட் குவார்ட்டர் வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்த நிறுவனம் 25,039 கோடி சேல்ஸ் பண்ணி அதுல 1,009 கோடி லாபம் காமிச்சிருக்காங்க. இது கடந்த 5 வருடங்களை கம்பேர் பண்ணும்போது 28% சேல்ஸ் growth, 44% ப்ராஃபிட் growth, அண்ட் இந்த பங்கோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 27% இருக்கு. அண்ட் இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் கடன் அப்படிங்கிறது 2,766 கோடி 2026 மார்ச் இந்த பினான்சியல் இயர்ல சொல்றேன். அண்ட் இதுல பாரோயிங் வந்து ரிசர்வ்ஸ் வந்து 2,766 கோடியும் பாரோயிங் வந்து 2,045 கோடியும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. எந்த ஒரு நிறுவனத்தை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னாலும் நீங்க கவனிக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த நிறுவனத்துக்கு கடன் எவ்வளோ இருக்கு, இதை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் அந்த ஸ்டாக்குக்கு கடன் எவ்வளோ இருக்கு, ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு சில நிறுவனங்கள் இஷ்டத்துக்கு கடனை வாங்கிட்டு நிறைய இடத்துல பிரான்ச்சஸை ஓபன் பண்ணி நாங்க சேல்ஸ் இப்படி பண்றோம், சேல்ஸ் இவ்வளோ வருதுன்பாங்க. லாபம் அப்படிங்கிறதும் வரும். அந்த லாபத்துல நிறைய கடனுக்கான இன்ட்ரெஸ்ட பே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ எவ்வளோ கடன் இருக்கு, ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்கு, சேல்ஸ் எப்படி இருக்கு, ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ லலிதா ஜுவல்லரி நிறுவனத்துக்கு 2,766 கோடி ரிசர்வ்ஸ் இருக்கு, 2,045 கோடி கடன் இருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரிசர்வ்ஸும் கூடுது. ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் 1000 கோடி ரிசர்வ்ஸ் கூடுது. கடன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 700 கோடி கடனை கூட்டியிருக்காங்க. கடன் அதிகரிக்கிற அளவுக்கு ரிசர்வ்ஸையும் மெயின்டைன் பண்றாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ரிசர்வ்ஸை வச்சு கடன் அடைச்சிட்டு தன்னோட பிசினஸ்ல இருக்கக்கூடிய
சஸ்டெயின் பண்றதுக்கான அந்த ஸ்டெபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்றாங்க. ₹5 ஃபேஸ் வேல்யூ, தட் இஸ் அ குட் ஒன். அண்ட் ஓவராலா இந்த நிறுவனத்தோடைய சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகி, ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகி, லாபத்தை தக்க வச்சுக்கிறதும், பிசினஸை சஸ்டெயின் பண்றதும் நல்ல பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ லலிதா ஜுவல்லரியோட ஐபிஓ டைம்லுமே நம்ம சில விஷயங்கள் பேசியிருந்தோம். இவங்க வந்து டொமஸ்டிக்கா, குறிப்பா சவுத் பேஸ்டு பிசினஸ்ல பிஸியா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஓகேவா? இவங்க வந்து ஐபிஓக்குள்ள வரும்போதே தன்னுடைய பிராண்டை எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ்ஸை எடுக்கணும். இந்த பணத்தை வச்சு நாங்க பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணும்போது இன்னுமே கூடுதலா இவங்களுடைய சேல்ஸ் அதிகரிக்கும் போது இன்வெஸ்டரான நமக்கு வந்து லாபம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 1985ல லலிதா ஜுவல்லரி மார்ட் அப்படிங்கிற நிறுவனம் ஆரம்பிச்சு சவுத் இந்தியால இன்னைக்கு வரைக்கும் தன்னோட பிரசன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போறாங்க. கோல்ட், சில்வர், டைமண்ட் சேல்ஸ் பண்றாங்க. அண்ட் இந்த நிறுவனம் வந்து 2026ல டேட்டா எடுக்கும்போது 51 சிட்டிஸ்ல, தமிழ்நாட்டுல 51 சிட்டிஸ்ல 61 ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி இங்கேயும் இவங்களுடைய ஸ்டோர்ஸ் இருக்கு. ஓகே. அண்ட் மொத்தமா 6.51 லேக் ஸ்கொயர் ஃபீட்ல இவங்களோட ரீட்டைல் ஏரியா இருக்கு அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது. ஸோ கோல்ட், சில்வர், டைமண்ட் இது எல்லாமே இவங்களுக்கு வந்து நல்ல சாதகமான பிசினஸா போயிட்டு இருக்கு. ஆந்திரால மொத்தம் 23 ஸ்டோர்ஸ் இருக்கு. 3 பெருசாவும் 20 மீடியமாவும். தமிழ்நாட்டுல 20 ஸ்டோர்ஸ், 2 பெருசு, மீடியம் 11, ஸ்மாலா ஒரு 7. தெலுங்கானால மொத்தம் 10 ஸ்டோர்ஸ் இருக்கு. லார்ஜ் 2, மீடியம் 7, ஸ்மால் 1. கர்நாடகால 7 ஸ்டோர்ஸ், புதுச்சேரியில 1 ஸ்டோர். ஸோ இவங்களுடைய விஜயவாடால 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்ல இவங்களுடைய பிசினஸ் நடக்குது. விசாகப்பட்டினத்துல 65,000 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்காங்க. அசட்டு நல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் ஃபார்மேட்ல ஸ்டாக் சேல்ஸ் வந்து 27% லார்ஜ் ஃபார்மேட்ல வந்துட்டு இருக்கு. ஓவராலா இந்த நிறுவனத்துல நீங்க கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான பாயிண்ட். சவுத்ல தான் இவங்களுடைய பிரசன்ஸ் அதிகமா இருக்கு. இவங்க கொஞ்சம் பிராண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் நல்லா கொண்டு போகணும். எக்ஸ்போர்ட்ஸ் அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரில கொஞ்சம் கம்மி தான், அவுட் ஆஃப் கண்ட்ரில இல்ல. அண்ட் இவங்களுடைய பினான்சியல் ப்ராஃபிட் இது எல்லாமே ஃபைன். அண்ட் இவங்களுடைய growth ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு. இப்ப பேசுறது எல்லாமே நல்லதா இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய, அதாவது நான் வந்து இப்ப என்ன கேட்கிறேன், நான் ப்ராஃபிட்ல இருக்கேன், ப்ராஃபிட் புக் பண்ணலாமா, நான் புதுசா வாங்கலாமான்னு கேட்கிறவங்களுக்கு என்னுடைய பதில் என்னன்னா, கோல்ட மட்டுமே டிபெண்ட் பண்ணி பண்ற ஒரு பிசினஸ். ஓகே. அப்ப கோல்டோட பிரைஸ் டிப்ல போகுது அப்படின்னா ஸ்டாக்ல டெஃபினட்டா ரியாக்ஷன் இருக்கும். ரெண்டாவது இவங்கெல்லாம் கோல்ட வாங்கி வச்சு அதை வந்து டிசைன் பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது கோல்டு இவங்க வாங்கின ரேட்ல இருந்து ரேட் ரொம்ப டிப் ஆச்சுன்னா ஸ்டாக் பிரைஸ் கடகடன்னு குறையும். அப்பெல்லாம் பேனிக் ஆகக்கூடாது. இப்ப நான் தங்கம் 1 கிலோ வாங்கி வைக்கிறேன், ஆசைதான். தங்கம் 1 கிலோ வாங்கி வைக்கிறேன், ரேட்டு குறையுதுன்னா நான் பேனிக் ஆக மாட்டேன். இட்ஸ் மை அசட். அந்த மாதிரி தான் யூ ஹாவ் டு திங்க். அப்புறம் ரெவென்யூல கோல்டோட பிரைஸ் அதிகமான ஆக்ட் இருக்கும். ஓகே. கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ லிஸ்ட் ஆனவங்க நிறைய லாட்டுக்கு வாங்கினேன், நான் நல்ல ப்ராஃபிட்ல இருக்கேன், எனக்கு ஒரு 50-60%, 35% ப்ராஃபிட், ஐம் சோ ஹாப்பி, நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் குவான்டிட்டி ரிஸ்க் எடுத்து கேரி பண்றேன்னா ஓகே. புதுசா வாங்குறவங்க 275 265 இருக்கா, இப்ப இந்த ரேஞ்ச்ல நீங்க வாங்குறீங்க அப்படின்னா சப்போஸ் இஃப் இட்ஸ் டிப், நீங்க அந்த ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓவராலா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிருக்கேன். இஃப் யூர் லைக் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய குவாலிட்டியான வேல்யூபிளான வீடியோஸ் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அண்ட் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் 100% மணி பேக் ஆஃபர் போட்டிருக்கேன். ஒரு 11 days கோர்ஸ் ஆப்ஷன் பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கமாடிட்டி, இண்டெக்ஸ் ஆப்ஷன், நிஃப்டி, சென்செக்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் 3 பத்தியுமே தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 11 நாள் கோர்ஸ் மார்னிங் வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கலாகவும், ஈவினிங் வந்து கமாடிட்டியில லைவா ப்ராக்டிக்கலாகவும், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல ஈவினிங் தியரிட்டிக்கலாகவும் மார்னிங் லைவாகவும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா பண்ணியிருக்கேன். இதை 65% ஆஃபர்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். கோர்ஸ் படிச்சுட்டு எனக்கு புரியல, எனக்கு இது வேண்டாம்னா 100% அந்த மணியை வந்து ரீஃபண்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்க ஆப்ஷன்ஸ் பத்தி தெரியாம லூஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக
ஸோ நெறைய பேசலாம் தொடர்ந்து. கோர்ஸ் வேணுங்கிறவங்க 11 டேஸ் கோர்ஸ்ன்னு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.